அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா போரான் சத்து பற்றி. இந்த போரான் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எனக்கு என்னுடைய தேங்காய் நம்ம படம் வரையும்னா எப்படி படம் வரைவோம்? இப்படி உருண்டையாக படம் வரைஞ்சி மேலே ஒரு 2 கோடு போடுவோம். அந்த உருண்டை வடிவம். மாம்பழம் எப்படி போடுவோம்? அப்படி அழகாக போடுவோம். வாழைப்பழம் எப்படி போடுவோம்? அப்படி உருண்டையாக இருக்கமா. இந்த மாதிரி வடிவங்கள் கிடைக்கணும்னா அதுக்கு காரணமே இந்த போரான் தான். இந்த போரான்கிறத புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு கட்டமைப்புக்கான ஒரு முக்கியமான சத்து. பலூன் எடுத்து ஊதுனோடனே பலூன் அப்படி குண்டாக வருது பார்த்தீங்களா? அந்த குண்டாக வரணும்னா மேலே இருக்கக்கூடிய அந்த சுவர் இருக்கு இல்லைங்களா? அந்த சுவர் இளகி கொடுக்கணும். இளகி கொடுத்து அப்படி பெருசாக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை செய்கிறது தான் போரான். அது நெல்லில் ஆரம்பிச்சு எல்லா பயிர்களுக்கும். இப்போ நெல்லுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? போரானை 25வது நாள், 50வது நாள், 75வது நாள் அப்படி கொடுங்க. உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு எப்படி சொல்கிறோம்? 25வது நாள், 45வது நாள், 65வது நாள் அப்படி கொடுங்க. 3 தடவை தெளிங்க. இப்போ எனக்கு இந்த போரான் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்கள் மனசில் ஓடும். ரொம்ப அலைய வேண்டியது இல்லைங்க. ஒவ்வொரு வரப்புலையும் அல்லது ஒரு களை செடியாக இந்த காலத்தில் இன்னும் நல்லாவே கிடைக்கும். எல்லா பகுதியிலும் இருக்கும். எருக்கு இலை, எருக்கு செடி, எருக்கஞ்செடி. வெள்ளை எருக்கு இருக்குது, சிவப்பு இருக்குது. எந்த எருக்கு வேணாலும் எடுத்துங்க. 200 லிட்டர் ட்ரம்மு, 180 லிட்டர் தண்ணீர். அதில் ஒரு 30 குச்சியை உடைங்க. கையில் கேரி பேக் மாட்டிக்கங்க. 30 குச்சியை உடைங்க. பாதி குச்சியை உடைங்க. உடைச்சா பால் வரணும். உடைச்சிருங்க. அதை குட்டி குட்டியாக உடைங்க. இலை, பூ, தண்டு, காய்னு வெட்டி அதை அப்படியே தூக்கி ட்ரம்முக்குள்ளே போடுங்க. 7 நாள் ஊற வைங்க. கொஞ்சம் வாடை வரும், பொறுத்துக்கங்க. சரிங்களா? கொஞ்சம் கேவலமான வாடை வரும், பொறுத்துக்கங்க. 7 நாள் கழித்து மேலே மிதக்கிற அந்த செடியெல்லாம் அள்ளி கீழே போட்டுருங்க. இதில் இன்னும் கொஞ்சம் 20 லிட்டர் தண்ணி ஊற்றிருங்க. அப்போ 200 லிட்டர் கிடச்சிச்சா? இந்த 200 லிட்டரை தரையில் 1 ஏக்கருக்கு அப்படியே ஊற்றலாம். அல்லது இதை அப்படியே தூக்கி டேங்கில் ஊற்றி பயிர்களில் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்போ 1 ஏக்கர் நிலத்தில் 70 தென்னை மரம். நம்மகிட்ட 200 லிட்டர் இருக்குது. உத்தேசமாக 3 லிட்டர் ஒரு மரத்துக்கு 3 லிட்டர் ஊற்றி விடலாம். இப்போ கொய்யா வச்சுருக்கோம், எலுமிச்சை வச்சுருக்கோம், திராட்சை வச்சுருக்கோம். இது மாதிரி பழ வகை மரங்கள் பிரித்து ஊற்றி விடுங்க. பூ பயிர் வச்சுருக்கேன், தரையில் ஊற்றுங்க, தெளிங்க. இந்த பொருளை பொறுத்தவரை தரையிலையும் கொடுக்கலாம், தெளிக்கவும் செய்யலாம். ஓகேங்களா? அப்படி கொடுக்குறப்ப இதோட எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரியில், தென்காசியில் இருக்க நம்மளுடைய மாதா டிவி நேயர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் கொஞ்சம் கடைபிடிச்சாங்க. கடைபிடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய செய்தி என்ன அப்படின்னா, என்னுடைய தேங்காய் சைஸு மொத்த மட்டையோட அதோட சைஸ் 650 கிராம் இருந்துச்சு. இப்போ 1.25 கிலோ இருக்குது. மட்டை எடுத்துட்டு காய் மட்டும் 450 கிராம் வரும். இப்போ 900லேருந்து 1 கிலோ 100 கிராம் வரல வருது. என்னுடைய பருப்போட திடம் கூடிருச்சு, கத்திரிக்காயோட வடிவம் கூடிருச்சுன்னு நிலக்கோட்டையில் சொன்னாங்க. நான் என்னுடைய பதிவு என்ன அப்படின்னா, இந்த பொருளுக்குள்ளே என்ன இருக்குது, அந்த பாலில் என்ன இருக்குன்னா போரான் சத்து இருக்குது, மெக்னீசியம் சத்து இருக்குது. இந்த 2 சத்தும் ரொம்ப முக்கியம். இப்போ கரும்பெல்லாம் நேராக நிற்கிது, அதனுடைய சர்க்கரை தன்மை அதிகம், நல்ல ரேட்டுக்கு போகுது, நிலையாக கிளைப்பு வரணும் அப்படின்னா இந்த போரான் சத்து முக்கியம். எருக்கு இலை கரைசல் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. எந்த பயிராக இருந்தாலும் எல்லா காலத்துலேயும் இதை பயன்படுத்தலாம். ஒருவேளை இந்த எருக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் போராக்ஸ்னு ஒரு பவுடர் வெளியில் விற்கும். அது 1 ஏக்கருக்கு 2 கிலோ போடலாம். அல்லது சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் விற்கும். 100 லிட்டருக்கு 300 கிராம் கலந்து தெளிக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம்.